மறவாது வாரா பெருவா மறுபிறவி வாராயன மறி நான்கும் இயம்பும் அறிவோ மறி நாராயண 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 தேவ நாட்டிலே தெய்வீந்தன் சபையிலே தெய்வீந்தனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. பூலோகத்திலே மாநிலனாய் பிறந்தவனும் அந்நிய மாதிரி அறங்கனவிலும் நாடாதவனும் மெய்யொன்றை போய் உரைக்காதவன் பூலோகத்தில் இருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டார். யாரவா? தெய்வீந்திரன். உடனே பக்கத்திருந்த வசிஷ்டன் உண்டு உண்டு என சீடன் பாருக்கொருவன் பராதரசொருவன் வெம்போருக்கும் மறைபொருளுக்கும் மாறிக்கு மிக்கான் ஹரிச்சந்திரன் என்றான். உடனே வந்துவிட்டது கோபம். யாருக்கு? விஸ்வாமித்திரருக்கு. அவர் பொய்யன் புழுவன் தேசை மகன் தவிர்த்து பேசுவார். மெய்யை பொய்யன்பார் பொய்யை மெய்யன்பார். அந்த ஓர் நாளைக்கு 1000 பொய்கள் சொல்வான் என்றார். இருவருக்கும் ஆதி ஏற்பட்டது. வாதம் காரணமாக என்ன கேட்டுக்கொண்டார்? நான் நினைக்கின்ற நேரம் பிறந்து தக்க சமயத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டது கிணங்க தெய்வலோகத்தில் இருக்கும் அக்னிவரனாக என்னை காஜிமா நகரத்தில் இருக்கும் காலகண்டன் மொழியை நடித்து ஹரிச்சந்திரன் பெண்டு பிள்ளைகளை விலைக்கு வாங்கும்படி உத்தரவிட்டார். அன்னவர்களை எவ்வளவு உத்தரவையும் கொடுத்து வாங்கினேன். மற்ற பாரணி மீது மதம் போன்ற யாழை நிறுத்தி அதன் மீது ஆங்காரம் உள்ள உருள நேரி நின்று அவன் கையில் வெள்ளுக்கவன் கொடுத்து மாணிக்கங்கள் சுழற்றி எறிந்தார். விழுந்து எவ்வளவு உயரம் போகுமோ அவ்வுயரம் பசுமன் கொடுத்து வாங்கினேன். அன்னவர்களை விலைக்கு வாங்கி படாத கொடுமைகள் செய்து விட்டேன். ஆனால் ஒருவையும் அரவழைக்க முடியவில்லை. ஆதலால் நேத்திரம் தெரியாதவன் போலும் செவி கேட்காதவன் போலும் படித்தும் நடித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆழ்தாரம் கட்டினேன். கருப்பு ஆழ்தாரம் கட்டினேன். குழந்தை இல்லை. ஏண்டா விஷ்ணு 7ஆம் தாரமா ஒருத்தைய கட்டிக்கிட்டு வந்தேன். ஆமா, அவ கிளி மாதிரியா? கிளி மாதிரி. கருப்பு அவ 7ஆம் தாரமா கட்டிட்டு வந்தல்ல, அது பின்னாடியே அவ பின்னாடியே இந்த முத்தைய நாக்கு தொங்க போட்டுக்கிட்டே தர்றியா? இல்ல, அவன் பின்னாடி திருறத வச்சு அவன் நாக்க பிடிச்ச அறுக்கும் தர்றேன்.
என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாப்போம். என்ன பண்ணிடலாம்? அட முத்தையா வரமாட்டானியா? ஏன் இப்படி வரமாட்டான்? காரணம் என்ன தெரியுமா? பிராமண அகத்துல பச்சரிசி சாதமும் பருப்பு குழம்பு திங்கிறால, அதனால கொழுத்துட்டேன் கொழு கொழுந்துல இருக்க. அந்த பருப்பு நெய் வாசத்துக்கு அப்படியே சுத்துறான். அட முத்து தாத்தா பெரிய டாட்டா டாட்டா தான் கட்டுவார். இப்படி ஒரு தாத்தாவா? அட முத்து என்ன அந்த முத்து அட முத்தையா தாத்தா தாத்தா வந்து எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? தாத்தா இது நேரம் பரி இந்த என்ன பண்ணினாய்? நீ பாட்டு வாயில ஊத்த போற மேற்கொண்டு 3 லட்சம் ரூபாய் செலவிட்டு போற. என்னது தாத்தா வந்து எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? சொல்லு. ஆமா காலெல்லாம் வலிக்கிற ஆசனத்தை எடுத்து போடுறான். ஆசனம் எதுக்கு போடுறது? ஆசனம் தெரியாதா? கொஞ்சம் வேலைக்கு வச்ச மாதிரா. ஆசனத்தை எடுத்து போடவா? ஆசனத்தை எடுத்து போடவா? உங்க சிஷ்ய பிள்ளைல அது ஒரு தேவாங்க, நீங்க ஒரு மாவாங்க. உட்காருங்க. ஆசனத்தை போட சொன்னா கீழே கொண்டு எப்படி போடணும்? ஆசனத்தை போடத்தான் சொன்னீங்க. ஆசனத்தை கையில் நான் போட சொல்றதுல போடு, என் தலையில போடுறேன். ஏண்டா போட சொன்னா போட்டுருக்கியா? சொல்ற நல்லா போடவா? ஏண்டா இந்த கிராமத்துல தெண்டை முறுக்கு வச்சிருவியா? ஆசனத்தை இப்படி போடு, ஒடுங்க வச்சுன்னா ஆறா தண்டை முறுக்கிறது. உட்கார மாதிரி உட்கார மாதிரியா? உட்காருங்க. சரியா? இதுல உட்காரு. நான் உட்காருங்க. நீங்க உட்காரு. வேண்டா உட்கார மாதிரி போட சொன்னா எப்படிடா உட்கார? உட்கார மாதிரி போடுறோம். ஆமாடா. ஒழுக்கமா போட மாட்டியா? அது எப்படி போடுறது? தாத்தா உட்காரு உட்காரு. ஊசி எடுத்து தண்ணி விட்டு ஐயோ தாத்தா ஏதா பூசி தைக்கிறோம்ல ஏதா உன்னை தூக்க முடியாது. இப்ப கொரோனா போயிருக்கு, மறுபடியும் உனக்கு கொரோனா ஆரம்பிச்சிருச்சு. ஒழுங்கா முடியாதே இருக்க. அடமுத்தையா அடமுத்து அடே தாத்தா நீங்க உட்காந்துக்குங்க. முத்து முத்து குறுக்கு பிடிதா? கரும்பு என்னத்த திண்டு மொச்சப்பயத்தை திங்காத திங்காதீங்க திங்கிறியா? விஷம் போட்டு தருங்க. நீ போட்ட புசுக்கு நாராயண கூப்பிடுற. நாராயண பகவான கும்பிடுறா. எந்த பகவானு நமக்கு தெரியுமா இல்லையோ? பழைய சிநேகி இருக்கா இல்லையோ? என்ன சிநேகி? சுப்புலட்சுமி. சுப்புலட்சுமி பழைய டான்சர். அவ ஆத்தாங்காரி ஓரம் வந்து இருந்தான். என்னை பார்த்ததும் ஆத்துக்காரன்னு கூப்பிட்டான். உடனே நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? குடு 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 என்னத்த கொடுக்க? குடுகுள் என்னத்த கொடுக்க? குடுகுள்னு ஒண்ணு கொடுத்துட்டாள். என்னத்த? அவ கைய
கைய பிடிச்சு அவ அகத்துக்கு இழுத்து போயிட்டா. இழுத்து போய் அங்க பச்சை சாதமும் பருப்பு குழம்பும் வச்சிருந்தா. அந்த போடுதே இந்த போடு கொஞ்சம் பெருங்காயத்தை கிடாதி இருப்பாவோன்னு தெரியும். வாங்கி போக அதனால் பகவான் போய் ஒன்று இருக்கா. ஆமா, அதுதான் நீ பகவானை கும்பிடலாம் முடியாது, தாங்க முடியல. முத்தையா ஆறுதாரம் யார் ஆறுதாரம்? ஆறுதாரம்டா. ஆறுதாரம் டேய் ஆறுதாரம். டேய் ஆறுதாரம். ஆறுதாரம் ஏண்டா முத்தையா, நான் சொல்றது உனக்கு புரியலையா? என்னது ஆறுதாரம்னா? யார் தரமும் ஏன் தரமும் ஊன் தரமும். கேப்பார் வச்சா கேட்காத, சம்பள பணம் கிடைக்காது தெரியுமா? முத்து 6 மனைவி உண்டு. யாருக்கு? எனக்கா உங்களுக்கு? எனக்குடா. உங்களுக்கு 6 தாரம் கட்டினேன், குழந்தை இல்லை. 7ஆம் தாரம் கட்டிட்டு வந்துருக்கேன் பாரு. என்னடா முக்காட போடுற? இந்த வயசுல நீ 6 தாரம் கட்டிட்ட. 25 வயசு தான் ஆகுது, எனக்கு 1 தாரம் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஏண்டா முத்தையா? கிடைக்கிறது மாட்ட மாட்டேங்குது. காசிமா நகரத்துல பெரிய கோடீஸ்வரன்டா. ஆமா ஆமா, இவரு பல கோடீஸ்வரன். ஏண்டா அந்த மாதிரி 4 கப்பல் ஓடுது. திருச்சியில பாக்கியலட்சுமி டிராவல்ஸ் ஓனர் இவரு. இவருக்கு வந்துட்டு அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இவரு. முத்தையா, என்ன என் ஆட்டுக்காரிக்கு எத்தனை நகை போட்டிருக்கேன் தெரியுமா? எத்தனை? 100 ரூபாய் போட்டிருக்கேன்டா. இது எத்தனை தெரியுமா? இது தங்கம் சொன்னா ஏத்துக்கிறீங்களா? திருட்டு பேப்பரை ஒட்டிட்டு வந்துட்டு தங்கம்மா வளையல பூந்து ஆட்டுற முத்தையா. 7ஆம் தாரமா ஒருத்திய கட்டிட்டு வந்தேன். யாரு? அவன் தாண்டா காலகண்டி. ஆமா, காலகண்டி. ஆமா, அவனுக்கும் குழந்தை இல்லை. என்னடா முத்தையா 7 தாரம் கட்டி குழந்தை இல்லையே, இதுக்கு என்னடா செய்யறதுன்னு உன்கிட்ட கேட்டேன். நான் கேட்கிற ஒரே விஷயம் முடியல. என்னடா? உங்களுக்கு குழந்தை வேணும்னா இந்த குழந்தைய தத்தெடுத்து வளங்க. ரொம்ப வயசு கம்மியா இருக்கா? குழந்தை உறுதியா வேணும்னா அந்த குழந்தைய தத்தெடுத்து வளங்க. முத்தையா உண்டா தூக்கி கிடக்க நீ ஊர்ல பூதி வாராக்காதா? ஏண்டா நீ 7 தாரம் கட்டினேன். ஆமா, குழந்தை இல்ல. என்னடா முத்தையா? அவருக்கு குழந்தை உறுதியா வேணும்னா இதை கையில இருந்தா பாரு கொடுக்குறேன். நீர்மாலை செம்பு தண்ணியை சிந்தாம குடிக்கிட்டு குழந்தை வரும். அது மயிர பிடிக்கும். தண்ணியை ஒத்து போட்டு தண்ணிய சிந்தாம குடிச்சேன். தண்ணியை சிந்தாம குடிக்கிட்டு கிழக்கு கொத்தி இல்ல இல்ல, இந்த தண்ணியை சிந்தாம மட்டும் உள்ள கிழக்கு முடியா. இப்போ குழந்தை வர இல்ல, ஓன் தண்ணி சிந்ததா குடியா? அப்புறம் அதுக்காண்டி 7 உன்னது 7 தாரம் கட்டினேன், குழந்தை இல்ல. என்னடா முத்தையா 7 தாரம் கட்டி குழந்தை இல்லையே, இதுக்கு காரணம் என்னடான்னு உன்கிட்ட கேட்டேன். நீ என்ன சொன்ன? தாத்தா பாராயணம் கேட்டா புத்திர சந்தானம் கிடைக்கும் நீ சொன்ன. அதனால ஏன் ஆத்துக்காரிய நீ கூட்டி போனியா? நான் தான் கூட்டு போனேன். எங்கடா பாராயணம் கேட்க அப்படி சொல்லுங்க. ராமானுஜன் ஐயங்கார் வீட்டுக்கு பாராயணம் கேட்கறது கூட்டு போனேன். நம்ம வீட்டு வில்லு வண்டியில நல்லா பூட்டிக்கிட்டு மாட்டை ஓட்டி பிள்ளைக்கறிய போட்டியா? பிள்ளைக்கறிய போட்டுறேன். பிள்ளையும் காரியம்டா மாட்டை சொன்னா மாட்டை பிள்ளையும் காரையும் போட்டு ஓட்டிக்கிட்டு போனேன். பின்னாடி மாமி, முன்னாடி நாடு. ஆமா, வண்டி மேல ஓட்டிக்கிட்டு பத்திக்கிட்டு போயிட்டான். போன இந்த பாருங்க மாட்டை பாருங்க. என்னடா மாட்டை பாருங்க? என்ன மாட்டை பாருங்க? இந்த நம்ம காட்டை பாருங்க. என்னடா நம்ம வீட்டு காட்டை பாருங்க. அது என்ன நம்ம காட்டுல 7 ஏக்கர் பிஞ்ச இருக்கு. ஆமா, அது ஊடைய வேண்டாம், கல்ல உண்டி இருக்கியா? இது தேவை புஞ்சையா? வெட்டி புஞ்ச
நம்ம விட்டு காட்ட பாருங்க, நம்ம விட்டு மாட்ட பாருங்க. எவனா கல்ல ஊண்டிருக்கியா? ஆமா, அவன் நம்ம ஊட தடுத்து போட்டு கல்ல ஊண்டிருக்கியா? ஆமா, தடுத்து போடக்கூடாதுடா. ஏதாவது கொடுத்து நல்லா உணவு எடுத்து விட்டுருவோம். ஆமா ஆமா. சரி முத்தையா கூட்டிட்டு போகையில ராமானுஜங்க ஐயா வீட்டுக்கு போயாச்சு. சரி போனா நான் சூத்திரவாச்சு, சூத்திரவாள், நான் சூத்திரவாள். ஆமா நீங்க ஐயங்க. ஆமாடா. அப்ப உள்ள மாமி போயிட்டாங்க. நான் வெளியே திண்ணையில இருக்கிறேன். திண்ணையில இருந்ததுல திண்ணையில இருந்த உடனே மாமி உள்ள ஒரு சாப்பாடு போட்டாங்க. என்ன அவங்க உள்ளுக்கு பிடிச்சாங்களா? ஆமா, அவங்க அப்பா அப்பா, நான் இப்பால், நடுவுல தாப்பால். தாப்பால் போட்டாளா? ஆமா. ஏடா முட்டையா? அப்புறம் என்ன பண்ணா? உள்ள ஓட்டு என்ன ரொம்ப நேரமா மாமியை காணாமன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் புறவா வழிய ஓட்ட வழியை பார்த்தேன். அந்த ஓட்ட வழிய? ஆமா, இந்த சாய் விடுவாங்கல்ல, அந்த ஓட்ட வழியை பார்த்தா தான் தெரியுது. 2 பேரும் படுத்துக்கிட்டு பண்ணிக்கிறாங்க. பொண்டாட்டி உனட்ட குத்து வாங்குறாள் இல்லையா? ராமானுஜாயங்காட்ட படு குத்து வாங்கிட்டா நித்திர பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் நித்திர பண்ணிட்டாளா? ஆமா. ஏண்டா முத்தையா, உன்னைய ராமாயணங்காத்த கூட்டி போ சொன்னா இல்ல அந்த ஓய ஐயா வீட்டு படுக்க சொல்ல? படுத்துத்தான் கிடந்தாங்க. சத்தியம் வேண்டா. ஆட்டுக்காரி இழுத்துடுவா. அவ காடு போகணும். என்னடா ஆட்டுக்காரி கூட்டிட்டு வா. அவ காலு போகணும். இல்லைங்களா கோடு போகணும் பாப்பா. வாடா. என்ன ஏண்டா முத்தையா, இன்னொரு விவரம் கேட்க மறந்துட்டேன். சொல்லுங்க முத்தையா. நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட குடுக்கல் வாங்கல் வேண்டாம்டா நம்மளுக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த கருப்பையும் ஜோனைக்கு கொடுத்தீங்க. கருப்பண்ணை ஜோனிட்டு கருப்பண்டையும் ஆமாடா பாட்டியம்மா ஒரு ஜோனைக்கு கொடுத்த ரூபா கொடுத்தோம்ல. ஆமா, அது ஆனாவையும் மானாவையும் வாங்கிட்டு வர சொன்னேன்ல. ஆனாவ மாணவமா என்னது? ஆனான உனக்கு தெரியாதா? ஆனான மாணவன் ஆனாண்டா அசல்றா, மானாண்டா வட்டி. பல்லு போச்சு. அப்புறம் ஆருக்கு பல்லு போச்சு? ஆமா. தாத்தாவுக்கு நரைச்சிருச்சுன்னு பாக்குறியா? தாத்தாவுக்கு நரைக்க தாண்ட விரப்பு ஏறுது. உனக்கு விரச்ச ஒரு முள்ளு முள்ளு இல்லாம இருக்கு. அப்படி மாத்திரம் கணக்கு போறா. சரி சரி. என் ஆட்டுக்காரிக்கு எனக்கு அழகான ஆம்பளை பெற்றிருப்போம்டா. என்ன உனக்கு பீஸ் போச்சு? என்ன சாக்கப்ஷன் முடிஞ்சு போச்சு. என்ன டோய் டோய்னா முத்தையா, ஆட்டுக்காரி இழுத்துடுவா. இழுத்துடுவா. கால் போகணும் இல்ல ஒரு கோல் போகணும். உன்னை நக்கினாலும் புழு புழுங்க இருக்கு. என்னடா சொன்ன? இன்னைக்கு பாருன்னு சொன்னா. இன்னைக்கு பாருண்ணா அப்படி சொன்ன. இன்றைக்கு பாருங்க புண்ணு கூட்டி வந்துருவா. நான் போய் இழுத்துட்டு வரேன். நீ போக முன்ன நாட முடியும். என்ன விட முன்னாடி இருக்கிற நான் இருக்கவில்லை. நரம்பு தெரிச்சுப்பா. அடுத்து ஒரு டாக்டர் புத்தகம் ஐயா டாக்டர் ஆத்தா புண்ணியவதி காலகண்டி பெரிய வார்த்தை பூஞ்சோல உனக்கு உரல் சட்டி மட்டும் ஊதுறீங்க. போடா இந்த முறை அந்த உடைக்கிறதான் தெரியல. சுலவு இருக்கிறது மண்ணு முடுக்க. சரி ரைட்டு குடம்புல ஓடியாட்ட அங்கே அதை பார்த்தேன்.
ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. நீங்க ரொம்ப குழுகுழுன்னு வந்திருக்கீங்க. என்ன மாமி? என்ன ஆத்துக்காரர் இருக்காரല്ലോ மாமி பாரு எப்படி ஆத்துக்கார அவரது அக்கறாரத்திலே அவ்வளவு பெரியவ. என்ன என்ன நல்லா இருக்கா தம்பி? அது ஏன் கேக்குறேன்? ஆத்துக்காரர் இருக்காரோ இல்லையோ அவர் மாதிரி அவர் எப்பவுமே அப்படிதான் இருப்பார். ஆத்துக்காரர் இருக்காரோ இல்லையோ 6 நேரம் கட்டி 6 பிள்ளைகள் என்ற காரணத்துல 7 கட்டி இருக்காரு. யாரு கட்டினாரு? சொல்லுங்க. நான் எதிர்வரிசையாவே திண்டிக்கிட்டு இருக்கேன். கடுதாப்பியா கொடுக்குறாங்க. அம்பி உங்க ஆத்துல இன்னும் பார்வதி இன்னும் கிடைக்குமா? வாடா அம்பி, உனக்கு இல்லாததான் சூரசம்ஹாரம் பண்ண காத்து கொண்டிருக்கிறோம். பூர்வமா திருச்செந்தூர் பயன் எங்க பிள்ளைங்க அதை காரணத்துல யாருல முத்துன்னு ஒரு முத்து இருக்கணும் இல்லையோ அது கூப்பிட்டா என்னடா அம்பி உங்க சைஸுக்குமா பிள்ளை இல்லாம போச்சு? இல்லடா அம்பி, நான் என்ன பண்றது? ஏமாமி இந்த சைஸுக்கு பிள்ளை இல்லைன்ற போது எனக்கு அது அடிக்கிற மாதிரி மாமிட்டெல்லாம் பேசக்கூடாது, அபிஷ்டமா. சரி, முத்த கூப்பிட்டா எதுக்குன்னு தெரியல. அம்பி முத்து பணியார வச்சிருக்கா, வாய்க்கு தரதாவா? ஏண்டா கூப்பிட்டு சொல்லிட்டா அம்பி. உங்களை தாத்தா வந்து உங்களுக்கு பிள்ளைய என்னை வளர்த்துவாங்க. ஆமா, ஏன் அப்படின்னா உங்களுக்கு பிள்ளை இல்லாததுனால நம்ம பிள்ளைக்கு பிள்ளைய வளர்த்துட்டு வரோம். உங்களை வந்து 7ஆம் தரமா கட்டியிருக்காரு. ஆமாடா அம்பி. உங்களுக்கும் புழு பூச்சி இல்ல. பேசாட்டு நான் சொல்ற மாதிரி செய்வீங்களா? என்ன சொல்ற? வகுத்த கிழிச்சு அதுக்குள்ள சாணியை தூக்கி அமுக்கி தச்சிருங்க. புழு வரும், பூச்சியும் வரும். அபிஷ்டு அப்பெல்லாம் பேசக்கூடாது. அபிஷ்டு இதெல்லாம் இருக்கணும்டா. தாத்தா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. ஆமா, அவர் உங்களுக்கு நல்லது தானே செய்யணும். ஆமா. அந்த கிழட்டு பைய ஐயங்கா என்னடா பண்ணார்? என்ன பண்றாரு தெரியுமா? புல்லு கெடுத்துக்கிட்டு வராரு கற்பாயி. ஆமாடா. அவன் எப்படி வரணும்? வழக்கமா கொல்லப்புறமா வந்து கொல்லப்புறமா புள்ள போட்டு போயிடுவா. அகத்துக்குள்ள புறவாசல்ல வரணும். ஆமா, முன்வாசல்ல வந்து இன்னைக்கு வந்து தாத்தாட்ட வந்து உங்க அப்பா எடுத்து கொடுத்தாருல சேலை. ஆமா, புடவை, சுங்குடி புடவை. சுங்குடி புடவை. ஆமா, அந்த புடவைய கிழிச்சு தூக்கி கொடுத்தாரு. என்னடா சொல்றேன்? சத்தியமா சொல்றேன். சத்தியமா? சத்தியமா. மாமியோட சேர்த்து மாமியோட சரிடா அம்பி, நீ தாத்தா கூப்பிடு. ஒண்ணு தாத்தாவுக்கு கோலம். அது உண்மைதான். அவன் மோண்டாவுக்கு உன்னை வாசி பாடுகிறேன் நீ வர Thank you.
நாங்க இருக்க கோபத்துல என்ன இவ்வளவு கோபத்துல இருக்க என்கிட்ட பேசக்கூடாது. ஏன் கோபத்துல இருக்க? இல்ல அவன் சொல்றது உண்மையா? என்ன சொன்ன? என் புடவை எடுத்து புள்ளுக்கட்டு கருப்பாய் கொடுத்தேல கொடுக்கலையா? அபச்சாரம் 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 அபச்சாரம். ஏண்டி நீ செய்த தவற மறைக்கிறதுக்கு என்னைய கழுவு சாட்டுறியா? நான் என்ன பண்ணேன்? பாராயணம் கேட்க நான் என்ன தப்பு பண்ணேன்? பாராயணம் கேட்க போனியா இல்லையோ? ஆமா. அங்க போய் நித்திர பண்ணிக்காமே. நித்திர பண்ணிட்டேனா? ஆ. நித்திர தாங்க பண்ணேன். நோக்கு சொன்னதாரு? நோக்கு சொன்னது யாரு? நேக்கு சொன்னது முத்தையே. நேக்கு சொன்னது அந்த முத்தையா தான் சொன்னான். அவன் 2 பேருக்கும் கோல் மூட்டி விட்டுருக்கா. அவனை கூப்பிடு. அட முத்தையா, அட முத்து. அவன் படுத்துட்டியா அம்மா? புதிகாலி நான் கூப்பிட்டா வரமாட்டேன், நீ கூப்பிடு. தம்பி முத்து வாட பனியார வச்சிருக்கேன்டா. ஏய் முத்தையா, தாத்தா உனக்கு 2 சீடை உருண்டை வச்சிருக்கேன்டா. மாமி உங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா மாமி? வாடா. உங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா? இப்ப தெரியல முண்ட நிலவு தம்பி முத்து வாயேண்டா. மாமி மாமி அவனை செல்லமா கொடுங்க. அடி ஜாக்கெட்டு அடி ஜாக்கெட்டு வாடா அம்பி. மாமி உனக்கு ஆப்பச்சுட்டு தரேன்டா வாயேண்டா. ஆப்பண்டா நீ கிழிச்சிட்டாலும் தெரியாது. புதிக்கால் வாயேண்டா அம்பி. அவன் வரத பார்த்து படுக்கலை. நான் படுக்கல. தூக்கலடா. நான் படுக்கல. சொல்றா. நீ தூக்கல. ஆமா. என்னடா சொல்றா. சண்டி ஆத்துக்காரி ஒருத்தி விலை கொடுத்து வாங்கணும்ல. ஆமா. அவ என்ன செய்யறா ஏது செய்யறான்னு பார்க்கணும். ஆமா. சாதாரண அழுதாது அவ அழுத்த முக்கிய சொல்ல நம்ம அவத்தையும் அழுதழுது முக்கிய சொல்லறாக்குறா. ஏ முத்தையா சதுரமே நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்களப்பா. கொஞ்சம் போன என் மகன் அங்கே காலத்தை பாம்புகளுக்கு இறந்து விட்டாரப்பா. போன போறேன் சனி, அதுக்கு நான் எப்படி பண்ண முடியும்? ஏமா ஒரு பொம்மை
டீ வீட்டுல ஆத்துல அழுத்தே இருக்கா என்னன்னு கேளுங்க நான் பால் வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன். என்னன்னு சொல்ற? ஏய் விஜயா, என்ன கேட்டா சண்டி எல்லாம் காண்கிறாங்க. அத்தா பேரவனதன் புகைப்பட என்பவன் அங்கே காரகத்தில் நாகம் தீட்டு இருந்து சொல்லுங்களப்பா. ஐயா சொல்றா. நீங்க வாங்க. ஏய் மைக் ஏய், இங்கிட்டு வாடா. வாங்கய்யா, நீங்க வாங்கய்யா. ஆ ஐயா தாத்தா ஒரு விஷயம் கேளுங்க. சொல்றா. நம்ம லோகிதாசன் இருக்கார்ல, லோகிதாசனை பாம்பு கொத்தி இறந்து போனாங்க. மாமுவை பறிச்சுட்டானா? பாம்பு பிடிச்சி சர்ப்பம் தீண்டி இறந்து போனாங்க. அதுவாப்பா, நீ எதுக்கு தூக்கி பாரு? நான் சொல்ற முடியலையா? அரபம் திண்டி இறந்து போனானா? அப்பாலையா முடிச்சா? உன் கையை ஒடிச்ச விட பார்த்துக்க. காது கேட்குதா இல்லையா? அவங்க தீர்ந்து விட்டாங்க. பாம்பு கருத்து இறந்து விட்டான். சண்டி, உனது மகன் இறந்தார் யார் சொன்னார்? அசாத்து குழந்தைகள் சொன்னார்கள் நீ சுவாமி. பெரிய தந்திரகாரி, பெரிய மந்திரகாரி. உனது மகனை போய் காட்டுல போய் படுத்துக்க, பிறகு ஓடி வந்தோம்னு நினைச்சா டேய் வித்தையா போடுறாங்களங்க போடுறா. கொஞ்சம் வரு. உன்னை காணாத கண்ணும் கண்ணைய உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல நீ இல்லாமல் நாளல்ல நீ இல்லாமல் நாளல்ல காணாத கண்ணும் கண்ணைய என்னால் வேதனை தாங்க முடியவில்லை. விலகி விட்ட செல்லுங்கள் சுவாமி. ஏய் முத்தையா, வெட்டுடா. டேய் விலங்க வெட்டுடா, விலங்க வெட்டுடா. சண்டி, அகத்தில் உள்ள வேலைகளை செய்ய வேண்டும். பார்த்து விட்டு போக 200 குடம் ஜலம் திரட்ட வேண்டும். டேய் முத்தையா, குடத்தை எடுத்து சண்டியில் சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே தங்கி Thank you.
அரோகரா, 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 அரோகரா. இப்படி ஒரு ஆட்டத்துக்கு இந்த ஆட்டத்தை நாங்க சாமி எடுத்தாலே ஓட்டுருக்கோம். என்ன சாமி எடுத்து காலையில் அடுத்த வேலை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சொல்லுங்கள் சுவாமி. தெரியாதா? வேலை தெரியாதா? அடுத்த வேலை முத்தம் தெளிக்க வேண்டும். அழகிய கண்ணே உறவுகள் கருவேப்பிலை மொத்த முடியுமா இருக்கு? செண்பகமே மாட்டு சட்டையா இல்ல மனுஷன் சட்டையா தெரியல, பூரா கருவேப்பிலத்தோட இருக்கு. சஞ்சய், அவன் கையில எந்த பொருளையும் கொடுக்கலன்னு சொல்றேன். ஏன் அவன் கையில கொடுக்கற? வேலையை முடித்தவுடன் முத்தியாதான் வாங்கினார் சுவாமி. அடுத்த வேலை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முத்தம் இருக்க வேண்டும். முத்தையா விளக்கமாறு. ஏய், என்ன மாறுறா? ஏய், முத்தம் நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. நிலவே என்னிடம்
இதெல்லாம் என் அந்தப்புறத்தில் எங்கிருக்கும் என்று கூட நான் பார்த்ததில்லை. இதை வைத்து என்ன செய்ய வேண்டும் அப்பா? என்ன சொல்லுகிறீர்கள் ஐயா? வேண்டாம் வேண்டாம் ஐயா, அவர்கள் வேண்டாம், பாவம், அவர்களை விட்டு விடுங்கள். தட்டி இந்த ஒத்தாட்டம் போட்டாங்கல்ல, உங்களுக்கு ஒரு 4 அடி, இந்த சுருண்டோட முண்டைக்கு ஒரு 3 அடி விடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாராதிருப்பாரோ வண்ணமுள்ள கண்ணனவன், சேராதிருப்பாரோ சித்திர பூபாவை. முத்தியாதான் வாங்கினார் சுவாமி. அடுத்த வேலை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சொல்லுங்க. சித்திரவரையில் நல்ல தேர்ச்சி அடைந்தவா. வசந்த கால எப்படி கோலம் போறதுன்னு சொல்லி காட்டுமா?
செம்பாடா தருவாங்க. வேற சைடு பாரண்டி இந்த நேரம் ஏய், வாயில எப்படி போறது? பால் நிலா தேகமே தேகமே ஊட என்னது தாத்தா என்ன மாதிரி உனக்கு என்ன மாதிரி இருக்குது மீனாவை போட்டது யாரு யாரு எனக்கு ராமநாதத்துல மற்ற குழம்பு இல்லாம கையாலையும் அழிக்கக்கூடாது காலாலையும் அழிக்கக்கூடாது மீனா போட்டது ஐயா சரி அடிக்கிறான பாருங்க
ஏப்பா, இந்த உரலை விட்டு அப்படியே. சந்தி, நான் ஒரே ஒரு வேலை செய்ய சொல்லுங்க. பதில்களை நிழுக்குத்த வேண்டும். அட முத்தையா, உரல், உலக்கை, முரம் எல்லாத்தையும் எடுத்து வாடா. போதும்டா, எங்கே நீயோ நானும் எங்கே உன்னோடு முத்தையா, இந்த ஒரு வேளை மட்டும் அம்மாவை செய்து காண்பிக்க சொல்லுங்கள் ஐயா. நான் அன்னப்புறத்து வாரியாக இருந்தவள். இந்த வேலை செய்து எனக்கு பழக்கமில்லை அப்பா. தாத்தா, உனக்கே வச்சு இந்த உரலை குத்த தெரியாத எப்படி குத்தன்னு சொல்லி கொடுங்க. தாத்தாவுக்கு நேத்து நான் உரலை விட்டு தள்ளி முத்தையா, குத்தவாடா குத்தவாடா. குத்து பூரா வெளி குத்தாத்தான் அப்போ உனக்கு மசில கொண்ட வரைக்கும் வெளியே குத்தணும், உள்ள குத்து. எப்படி குத்தணும் சொல்லி கொடு. அரிசி குத்து காவல்களே ஒரு வெயிலே உண்டிருந்த பாவம், இதுக்கு மேல நம்ம சிரமப்படுத்தாது. ஆமா, பெற்ற மகன் எதுவும் சிரமம் பார்க்க முடியல. யார் மூச்சில் அடிக்கணும் இந்த உலக்க இருக்கிறதுனால உனக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வருது. உலக்க கிழக்கு
இந்த மாதிரி பழகி சந்தி இங்க வா. இதை முறைச்சிட்டு அரிசி வேறு, குருணை வேறு, தவிடு வேறு தனித்தனியா பிடிக்க வேண்டும். உனது மகன் இறந்ததை யார் சொன்னது? அசுரத்து குழந்தைகள் சொன்னார்கள் சுவாமி. உனது மகனை பிழைப்பாயோ நாளை நரிகளுக்கு எடுத்து போடுவாயே எனக்கு தெரியாது. நாளை சூரியன் உதயமாகுள் வந்து சேர வேண்டும். இல்லாவிட்டால் 100 பொய் சொன்னவருக்கு உடல் ஆவார். போகும் பொழுது வாரமாறு கூட போகும்னா திருவிளக்கை ஏற்றுவிக்கவும் சென்று வாசி. ஆதாவன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே